சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. புதன் பகவானை ராசிநாதனாக கொண்ட கன்னி ராசிக்காரர்களே, இந்த காலகட்டம் உங்களுக்கு மிக பெரும் அளவில் நிம்மதியும் சுகமும் அதிகமாகக்கூடிய காலகட்டமாக இருக்க போகின்றது. எடுத்த காரியத்தில் எடுத்தபடி வெற்றி பெற்று மிக பெரும் ஒரு யோகத்தை பெற போறீங்க. நீங்கள் நினைத்தது எல்லாமே நடந்தேறப் போகின்றது. உங்களுடைய வாழ்க்கையில் இதற்கு முந்தைய காலகட்டத்தில் எவ்வளவு சோதனைகள் அனுபவித்திருந்தாலும் அந்த சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றக்கூடிய காலகட்டம்தான் இந்த செப்டம்பர் மாதம் 2024 என்பதை மறுத்துவிட முடியாது. உங்களுக்கு தேவையான உதவிகள் தேவையான இடத்திலிருந்து வந்துடும். புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டிய ஒரு நிலை உருவாக்கும். பண வரத்து திருப்திகரமாக இருக்கும். பல வகையிலையும் பிறருடைய உதவி உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. புத்தி சாதுரியம் அதிகரித்துவிடும். ஆன்மீக நாட்டமும் அதிகரிக்கும். பயணங்கள் எல்லாம் சாதகமாக முடிஞ்சிட்டோம். மன கவலைகள் எல்லாம் நீங்கி உங்களுடைய மனதில் தெளிவு பிறந்துவிடும். எதிர்பாராத திடீர் திருப்பங்களால சிலருடைய வாழ்க்கை தரம் உயரும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த காரியம் நல்ல விதத்தில் முடிஞ்சிட்டோம். புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுப்பதை மட்டும் இந்த செப்டம்பர் மாதத்தில் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லதாக இருக்கும். மனதில் இருக்கும் கவலைகளை வெளிக்காட்டாம சிரித்த முகத்தோட அனைவரிடமும் பழகக்கூடியவர்களாக இருப்பவர்கள் தான் கன்னி ராசிகளை பிறந்த நீங்க. இதனால உங்களுடைய காரிய தடங்கல்கள் எல்லாம் கூட நீங்கிவிட்டோம். தொழில் வியாபாரம் எல்லாமே நிதானமாக நடந்தாலும் சிறப்பாக இருக்கும். புதிய ஆர்டர்கள் பெறவும் வாடிக்கையாளர்களை திருப்தி செய்யவும் சற்று அலைய வேண்டி இருக்கலாம். இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காதுன்னே சொல்லணும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளை சிறப்பாக செய்து முடித்து மேல் அதிகாரிகளின் பாராட்டையும் பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் மற்றவர்களுக்காக பொறுப்பு ஏற்கக்கூடிய ஒரு நிலையம் உருவாகலாம். பார்த்து இருந்துக்கோங்க. வீண் பழி கூட உங்கள் மீது சிலர் சுமத்துவாங்க. அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கூடிட்டோம். முன்னேற்றம் உண்டாகிட்டோம். வியாபாரம் மிக சிறப்பாகவே இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போங்க. கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேற்றுமை கூட ஏற்படலாம். பிள்ளைகளுக்காகவும் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிட்டோம். பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. ஏனோ தானோ என்று இருக்க வேண்டாம். உறவினர்களுடைய வருகை இந்த செப்டம்பர் மாதத்தில் ஓரளவுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களால் நன்மை உண்டாகிடும். சந்தோஷமான நிலையும் நிச்சயம் உண்டாகும். அரசியல் ரீதியாக இருந்தீங்க அப்படின்னா கட்சி மேலிடத்தில் மிக பெரும் ஆதரவு உங்களுக்கு இருக்க போகின்றது. அதே சமயத்தில் தொண்டர்களிடம் சற்று எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்க. எதிரிகளின் ரகசிய திட்டங்களை அம்பலப்படுத்தி புகழ் அடைய போறீங்க. மேலிடத்தின் ஆதரவையும் பெற போறீங்க. ஆனால் அதன் முழு பலன்களையும் அனுபவிக்க இயலாத அளவிற்கு மற்றவர்களால் சிறு பிரச்சனைகளையும் அனுபவிப்பீங்க. மற்றவர்கள் உதவி கிடைப்பதன் மூலமாக உங்களுக்கு மிக பெரும் முன்னேற்றம் உண்டாகிடும். மன குழப்பங்கள் எல்லாம் நீங்கி தெளிவான சிந்தனை பிறக்கப் போகின்றது. இதுவரைக்கும் இழுபறியாக இருந்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிய போகின்றது. மாணவர்களாக இருந்தீங்கன்னா கல்வியில முன்னேற்றம் காண அனுபவபூர்வமான அறிவு கை கொடுக்கும். தேர்வில் கூடுதல் மதிப்பெண் பெற நன்கு படிக்க வேண்டி இருக்கும். அப்படி சுமாராக படித்தாலும் நல்ல ஒரு அறிவு திறமை காரணமாக படிப்பில் மிக பெரும் மதிப்பெண்களை பெறுவீங்க. இந்த காலகட்டம் தொழில் வியாபாரம் ரீதியாக முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய காலகட்டம். அரசாங்கம் தொடர்பான பணிகளையும் சாதகமான நிலை உண்டாகிவிடும். எதிர்பார்த்த லாபம் கிடைத்துவிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா கூடுதல் பொறுப்பு உங்களை வந்து சேரும். உங்களுடைய திறமை நிச்சயம் வெளிப்படும் என்று தான் சொல்ல வேண்டும். வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைச்சிடும். குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்களெல்லாம் மீண்டும் வந்து சேர்வாங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரித்துவிடும். முழு முயற்சியோட எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபட்டு வெற்றி அடைய போறீங்க. புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டு மன திருப்தி அடைவீங்க. எல்லாவற்றிலையும் சாதகமான பலன்கள் நிச்சயம் கிடைச்சிட்டோம். காரியங்களும் அனுகூலமாக நடந்துட்டோம். புத்தி தெளிவு ஏற்படும். உடல் ஆரோக்கியம் ஓரளவு சிறப்பாகவே இருக்கும். மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம். உங்களுடைய பண வரத்தை அதிகப்படுத்தும்
ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகின்றது. புதிய நபர்களின் அறிமுகம், அவங்களுடைய நட்பு கிடைத்து முன்னேற போறீங்க. எதிலும் முன்னேற்றம், எங்கும் முன்னேற்றம் என்ற ஒரு குறிக்கோளோட உங்களுடைய வாழ்க்கை செல்ல போகின்றது. வாகனங்களில் செல்லும்போது கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடைத்து நிதி நிலைமையும் சீராக இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்டுங்க. விருந்தினர்களுடைய வருகையும் இருக்க போகின்றது. மரியாதையும் அந்தஸ்தும் கூட போகின்றது. விடாமுயற்சியுடன் எல்லா காரியங்களையும் செய்து சாதகமான பலன்கள் பெற போறீங்க. பண வரத்து திருப்திகரமாக அமைந்துவிடும். வாக்கு வன்மையால் எல்லா நன்மைகளையும் கிடைக்க பெறுபவர்களாக இருக்க போறீங்க. உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரப்போகின்றது. அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகளில் இருந்து வந்த தொய்வுகளும் நீங்க போகின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைச்சிட்டும். உங்களுக்கு உங்களுடைய சாமர்த்தியமான முடிவுகள் மூலமா மிக பெரும் லாபமும் உத்தியோகத்தில் வேலை செய்கிற இடத்துல கிடைக்க போகின்றது என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். மற்ற ராசிக்காரர்களை விட கன்னி ராசியில பிறந்த நீங்க தான் இந்த செப்டம்பர் மாதத்துல சிறப்பான பலன்களை கிரக நிலைகளை பொறுத்து பெற போறீங்க. குடும்ப ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் கொடிகட்டி பறக்க போறீங்க. இதுவரை இருந்து வந்த தொல்லைகள் எல்லாம் நீங்க போகின்றது. பண பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்க போகின்றது. குறிப்பாக கடன் தொல்லைகள் எல்லாம் நீங்குமா, கடன் பிரச்சனைகள்லாம் ஒழியுமா அப்படின்ற மாதிரி ஏங்கி கொண்டிருந்தவர்களுக்கு, காத்து கொண்டிருந்தவர்களுக்கு கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்யக்கூடிய ஒரு நிலை உருவாக போகின்றது. தேவையான இடத்துல இருந்து வட்டிக்கு அல்லாமல் கைமாறாக பணம் கொடுக்க போறாங்க. வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்ட போறீங்க. பணம் குவிய உங்களுடைய முயற்சிகளை தொட்டாமல் செய்து கொண்டே இருங்க. வெற்றி உங்க பக்கம்தான். உழைப்புக்கு ஏற்ற 2 மடங்கு லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போகின்றது. உங்களுடைய பேச்சு திறமையால அனைவரையும் கவர்ந்து இழுக்க போறீங்க. உங்களுடைய புத்தி சாதுரியத்தால, அறிவால வெற்றி மேல வெற்றி பெற போறீங்க. பொருளாதாரத்துல மிக பெரும் உயர்வை அடைய போறீங்க. எதிர்பார்த்த முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க போகின்றது. இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் முடிவு கிடைக்க போகின்றது. பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் லாபம் கிடைக்க போகின்றது. யாரையும் எதிர்க்காமல் துணிந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்து அதில் வெற்றி காணக்கூடியவர்களாக இருப்பவர்கள் தான் கன்னி ராசியில பிறந்த நீங்கள். யாருக்கும் தீங்கு நினைக்காமல் நல்லதையே நினைத்து நடப்பது நடக்கட்டும், நேர்மையான வழியில் செல்வோம் என்று சென்று கொண்டிருக்கும் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த மாதம் மிக பெரும் முன்னேற்றம் உண்டாக போகின்றது. அதிர்ஷ்டம் கிடைக்க போகின்றது. பூர்வீக சொத்துக்கள் மூலமா மிக பெரும் யோகத்தை பெற போகிறீர்கள். உங்களுக்கு அனைத்து வகையிலையும் நன்மை உண்டாக போகின்றது. அரசாங்க ரீதியான உதவி சிறப்பாக இருக்கும். உறவினர்கள் மூலமாகவும் நன்மை கிடைத்திட்டோம். எதிர்த்தவர்களை துணிந்து எதிர்ப்பீங்க. உங்களுக்கு நன்மை செய்தவர்களுக்காக எதை செய்யவும் தயங்க மாட்டீங்க. இப்படியாப்பட்ட கன்னி ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்துல நீங்கள் செய்ய வேண்டியது, ஏதேனும் பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள் வரும்போது குலதெய்வத்தை தீபம் ஏற்றி வணங்கினால் நன்மை உண்டாகிடும், செல்வம் பெருகிடும், செல்வாக்கும் சொல்வாக்கும் உயர்ந்துவிடும் என்பதை 100% உறுதியாக சொல்லலாம். இந்த செப்டம்பர் மாதத்துல உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் 6, 7, 9, 10. இதுதான் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள். அதிர்ஷ்ட தினங்கள் 1, 8, 16, 23, 28. இதுதான் உங்களுடைய அதிர்ஷ்ட தினங்களாக இருக்கின்றது. அதிர்ஷ்ட கிழமைகள் புதன், வெள்ளி, ஞாயிறு. இது 3 கிழமையும் அதிர்ஷ்ட கிழமைகளாக இருக்கின்றது. இந்த அதிர்ஷ்ட கிழமையையோ அதிர்ஷ்ட தினத்தையோ அதிர்ஷ்ட எண்களையோ சரியான விதத்தில் பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயம் லாபம் மேல லாபம் குவியும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.